ஹாய் ஃப்ரெண்ட், மதுரை போனாலே மதுரை கள்ளழகர் கோயில் போய் பார்த்துட்டு வாங்க, மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அருமையாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க நம்ம மதுரையில் இருக்கிற கள்ளழகர் கோயில் பார்க்கலாம். மதுரைக்கு போனாக்க கள்ளழகர் பார்க்காது வந்துடாதீங்க. அவ்வளோ அம்சமா இருக்கிறாரு. கள்ளழகர் கோயில் சுத்தியும் அவ்வளோ அழகா இருக்குது. இயற்கையா செழிப்பா இருக்கு. இது என்ட்ரன்ஸ் உள்ள போற வழி. இது நல்ல பெரிய கோயிலா இருக்குதுங்க. சுத்தி இடமும் நல்ல பெருசா இருக்குது. அவ்வளவு நல்லா கிராண்டாவும் இருக்கு கோயிலு. நாங்க அங்க போயிட்டு ரூம் எடுத்து தங்கி இருந்தோம். அவங்க ஒரு வேன் வச்சு இட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்க அதுல போனோம். பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். கோயிலுடைய அழகர் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் அதுதான். எல்லாரும் வீயும் கையுமாவே இருக்காங்க. நாங்க எல்லாருமே குடும்பமா போயிருந்தோம், 5 பேருமே. பாருங்க, மங்கி தண்ணி குடிக்குது. தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. குடத்துல ரொம்பறதுக்காக திறந்து விட்டுருக்காங்க. அப்படியே குடிக்குது பாருங்க. நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படியும் ஒரு 20-30 இருப்பாங்க போல. அவங்க ஏமாறாத போகணும். ஏமாந்தா நம்ம கையில எது இருந்தாலும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. உஷாரா இருக்கணும். கொஞ்சம் லாங்கா தான் இருக்கு உள்ள போறதுக்கு. கோயில் உள்ள போறதுக்கு பெரிய கிரவுண்டா இருக்கு. திருவிழா நடந்துச்சுன்னா அப்படியா கண்ட கூட்டம் இருக்கும். நூல் நலையிற அளவுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம கிட்ட. உள்ளெல்லாம் கோயிலுக்கு உள்ளெல்லாம் இல்ல, வெளியே வரைக்கும் தான். நம்ம சுத்தி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். மதுரைக்கு போனா மிஸ் பண்ணாம பாருங்க. நாங்கெல்லாம் வேத்து அடைஞ்சு போறோம். ஏன்னா அவ்வளவு தொலைவு நடந்து உள்ள போனதுனால. அந்த கோபுரத்துக்கு உள்ள வந்துட்டோம் நாங்க, அழகர் உள்ள பாக்குறதுக்காக. அந்த நுழைவாயில தான் போகணும் அழகரை பார்க்க. செமையா அம்சமா இருக்கிறாங்க அழகர். நீங்க மதுரைக்கு போனா மிஸ் பண்ணாம பாருங்க. நாங்க பார்த்தோம், எங்களுக்கு மன நிறைவா இருந்தது. நல்ல சாமி தரிசனம் கிடைச்சது. நாங்க போன நேரம் கூட்டம் இல்லாத சமயம்ன்றதுனால நாங்க ரொம்ப ஹாப்பியா நிதானமா பொறுமையா பார்த்துட்டு வந்தோம் கோயில்ல சாமியெல்லாம். எங்க சின்ன பையன் எல்லாரும் அந்த கோபுரம் இப்ப பாக்குறப்போ கொஞ்சம் சின்னதா தெரியற மாதிரி இருக்கு. அவ்வளவு நல்லா பெருசா இருக்கு கோபுரம். அவ்வளவு சூப்பராவும் இருக்கு பாக்குறதுக்கு. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. கங்கை தீர்த்தம்னு சொல்லிட்டு அது வேற இருக்காங்க. அதையும் நாங்க பிடிச்சிட்டு வந்தோம். நீங்களும் மறக்காம போனா, மதுரைக்கு போனாலே இத சாமிய அழகர் சாமிய பார்த்துட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணாம பாருங்க. நாங்க எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துக்கிட்டோம். உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால வெளியே வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். மங்கிங்க தான் நிறைய இருக்கிறாங்க. நாங்க தான் சொன்னோம்ல, நிறைய இருக்கிறாங்க. இது அழகர் கோயிலுடைய பழைய மண்டபமா. இது ஃபர்ஸ்ட் இருந்த மண்டபம் அதுன்னு சொல்றாங்க. இப்ப புதுசா கட்டிக்கிறது இது. இந்த வீடியோ பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாத. நல்ல ஒரு சுற்றுலா தலமா இருக்கும். ஃப்ரீயா நல்லா ஜாலியா போயிட்டு குடும்பத்தோட சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல சக்தி வாய்ந்த கோயிலு, அழகர் கோயிலு. விஜயகாந்த் படத்துல கூட காமிச்சிருப்பாங்க, அழகர் வராரு அழகர் அழகர்ன்னுட்டு. அழகர் இது அதனுடைய வீடியோ இது பண்ணியிருக்காங்க. அது பாருங்க, கங்கை தீர்த்தம் இங்கதான் கிடைக்கும். நிறைய எல்லாம் குடிச்சிட்டு வரலாம்.